ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லியை துரத்திய பாட்டி. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு இட்லின்னா ரொம்ப பிடிக்குமா. இட்லி சமைப்பது கூட அந்த பாட்டிக்கு ரொம்ப பிடிக்குமா. பாட்டி தினமும் மாவை அரைத்து சுட சுட இட்லி செய்து எல்லோருக்கும் தருவாங்க. அவர்கள் ருசித்து சாப்பிட்டு பாராட்டுவாங்க. இட்லி தருகிற காசு கூட இரண்டாம் பட்சம்தான். அவர்கள் பாராட்டுவது பாட்டிக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் பாட்டி இட்லிகளை தட்டில் வைக்கும்போது ஒரு இட்லி மட்டும் கீழே உருண்டு ஓடிவிட்டது. இதை பார்த்த பாட்டி அந்த இட்லியை துரத்த ஆரம்பிச்சது. ஏய் நில்லு நில்லு என்று கத்திக்கொண்டு இட்லியை துரத்தியது பாட்டி. அப்போது திடீரென பூமி பிளந்தது. இட்லியோடு பாட்டியும் அதற்குள்ள விழுந்துட்டாங்க. பூமிக்கு கீழே இட்லியும் தொடர்ந்து ஓடியது. பாட்டி துரத்தினார். அங்கு சில சாமி சிலைகள் நின்றிருந்தன. பாட்டி முதல் சிலையிடம் கேட்டாங்க, இந்த பக்கம் ஒரு இட்லி வந்துச்சா, நீங்க பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன் என்றார் முதற்கடவுள். ஆனா நீ அதை துரத்திக்கிட்டு போகாதே, அந்த பக்கம் ஒரு அரக்கி இருக்கா, அவ உன்னை தின்னுடுவா. நான் அரக்கியை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து நடந்தாங்க அந்த பாட்டி. மீண்டும் அடுத்த சாமி சிலை வந்தது. அதனிடம் பாட்டி, இந்த பக்கம் ஒரு இட்லி வந்துச்சா, நீங்க பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன் என்றார் இரண்டாவது கடவுள். ஆனா நீ அங்க போகாதே, அந்த பக்கம் ஒரு அரக்கி இருக்கா, அவ உன்னை தின்னிடுவா. சொல்வதை கேட்காமல் தொடர்ந்து நடந்தாங்க அந்த பாட்டி. சற்று தொலைவில் அடுத்த சாமி சிலை வந்தது. அதனிடம், இந்த பக்கம் ஒரு இட்லி வந்துச்சா, நீங்க பார்த்தீங்களா என்று அந்த பாட்டி கேட்டுச்சு. ஆமாம் பார்த்தேன் என்றார் அந்த மூன்றாவது கடவுள். நீ சீக்கிரமா எனக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கோ. ஏன் என்று கேட்டாங்க அந்த பாட்டி. அந்த சிலை சொல்லிச்சாம், இதோ அரக்கி வர்றா. இதை கேட்ட பாட்டி அந்த சாமிக்கு பின்னால ஒளிந்து கொண்டது. சில நிமிடங்கள்ல அந்த அரக்கியும் வந்தா. அவள் பெரிய பயமுறுத்தும் உருவத்துல இருந்தாள். சாமி முன் வந்து கும்பிட்டாள். பிறகு மூக்கை உறிஞ்சி மனுஷ வாசனை அடிக்குதே என்றாள். அதெல்லாம் இல்லை, நீ கிளம்பு என்றார் கடவுள். கண்டிப்பா மனுஷ வாசனை அடிக்குது என்றபடி பாட்டியை பார்த்து விட்டாள். பாட்டியிடம், உன் இட்லி பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்றாள் அரக்கி. என்னோட சமையல்காரியாக வைத்துக் கொள்ள போகிறேன், வா என்று அரக்கி பாட்டியை ஒரு படகுல ஏற்றினாள். ஆற்றில் படகு சென்றது. இந்த சின்ன ஆற்றை கடப்பதற்கு படகு எதுக்கு? நீதான் அரக்கியாச்சே, என்னை தூக்கிக்கிட்டு தண்ணியில நடக்க மாட்டியா அப்படின்னு அந்த பாட்டி கேட்டுச்சு. அச்சச்சோ, எனக்கு தண்ணின்னா பயம், நீச்சல் அடிக்கவும் தெரியாது அப்படின்னு சொன்னா அந்த அரக்கி. சிறிது நேரத்துல அவர்கள் அரக்கி மாளிகைக்குள்ள நுழைந்தாங்க. அங்கே இவளை போலவே இன்னும் பல அரக்கிகள் இருந்தாங்க. இனிமே எங்களுக்கு நீதான் தினமும் சமைக்கணும் என்றாள் அரக்கி. சமைக்கிறேன், ஆனால் இவ்வளோ பேருக்கு சமைக்க அரிசி வேண்டும் என்றாள். இதோ என்று ஒரே ஒரு அரிசியை எடுத்து கொடுத்து, இதை பாத்திரத்துல போட்டு இந்த மந்திர கரண்டியால் ஒரு முறை கலக்கினா போதும், அந்த பாத்திரம் முழுக்க நிறைஞ்சிடும் என்றாள் அரக்கி. பாட்டி ஆச்சரியத்துடன் சமையலறை சென்று ஒரு பாத்திரத்துல அரிசியை போட்டு கலக்கினார். அந்த பாத்திரம் முழுக்க அரிசி நிறைந்திருந்தது. அதை வைத்து ருசியாக சமைத்தார். அதை அரக்கிகள் தின்று தீர்த்தார்கள். சில நாட்கள் கழித்து பாட்டிக்கு வீடு திரும்பும் ஆசை வந்தது. அரக்கி இல்லாத நேரத்துல படகுல ஏறி புறப்பட்டார் பாட்டி. ஞாபகமாக அந்த மந்திர கரண்டியை தன்னுடன் எடுத்துக்கொண்டார். அவர் ஆற்றை கடக்கும் நேரத்துல அரக்கிகள் வந்துவிட்டனர். பாட்டி பயந்தார். ஆற்றின் இருபுறமும் அரக்கிகள், ஆனால் யாருக்கும் நீச்சல் தெரியாது. அரக்கிகள் சட்டென்று குனிந்து சில நிமிடங்கள்ல ஆற்று நீரை அவர்கள் முழுக்க குடித்து விட்டாங்க. பாட்டியின் படகு சேற்றில் சிக்கி கொண்டது. அரக்கிகள் கோபத்தோடு பாட்டியிடம் வந்தனர். பாட்டி ஓடத் தொடங்கினார். சேற்றுல பாட்டியின் கால் சிக்கி தடுமாறி விழுந்தார். இதை பார்த்த அரக்கிகள் சிரிப்பு வந்தது. அவர்கள் குடித்த தண்ணீரை எல்லாம் வெளியே வந்துவிட்டது. ஆறு மறுபடியும் ஓடத் தொடங்கியது. சற்றென்று பாட்டி படகுல ஏறி தப்பித்து தன் வீட்டுக்குள்ள நுழைந்தார். பின்னர் அந்த பள்ளமும் மூடிக்கொண்டது. பாட்டியை பார்த்தவர்கள், இவ்வளோ நாளா எங்கே போனீங்க பாட்டி, உங்க இட்லி சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் என்றாங்க. இதோ வந்து விட்டேன் என்றாள் பாட்டி. இனிமே உங்களுக்கு மட்டுமில்லை, இந்த ஊருக்கே நான் இட்லி செஞ்சு போடுவேன் என்றார். தன் இடுப்பிலிருந்து மந்திர கரண்டியை தொட்டு இட்லி சமைத்தார். அன்று முதல் பாட்டியின் வீட்டில் அரிசியும் மற்ற பொருட்களும் நிறைந்து வழிந்தன. தினமும் ஆயிரக்கணக்கானோர் அவர் தந்த இட்லியை சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள். இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, உதவும் எண்ணம் இருத்தல் வேண்டும். பாய் குட்டீஸ். ஹலோ குட்டீஸ்,
இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பேராசை பேரிழப்பு. முன்னொரு காலத்தில் காட்டில் ஒரு ஓநாய் வாழ்ந்து வந்துச்சு. அதற்கு மிகவும் வயதாகி விட்டதுனால முன்னை போல் ஓநாய் வேகமாக ஓட முடியாது. என்னால் இரையை வேட்டையாடி பிடிக்க முடியாது. இரையை பிடிக்க எளிய வழி ஒன்றை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தனக்குள்ள சொல்லி கொண்டது. ஆனாலும் அதற்கு எந்த யோசனையும் தோன்றவில்லை. தன் இருப்பிடத்தை விட்டு ஓநாய் ஒரு நாள் வெளியே வந்தது. காட்டில் எல்லை வரை நடந்தது. தொலைவில் ஒரு செம்மறி ஆட்டு மந்தை மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்துச்சு. சத்தம் செய்யாமல் மிக மெதுவாக அவற்றை நெருங்கியது. அருகிலே இருந்து ஒரு பெரிய கிணற்றுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது. இங்கிருந்து நிச்சயமாக ஒரு ஆட்டை பிடிக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டது. பொறுமையாக காத்திருந்தது. அவை அருகில் வந்தபோது திடீரென்று பாய்ந்து ஒரு ஆட்டை பிடித்து கொன்று தின்றது. ஆட்டின் தோல் மட்டும் கீழே கிடந்துச்சு. நல்ல யோசனை எனக்கு தோன்றியுள்ளது. மறுபடியும் நான் பட்டினி கிடக்க வேண்டாம் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது. அந்த ஆட்டு தோலுக்குள் ஓநாய் புகுந்து கொண்டது. ஆட்டு மந்தையில் இப்போது அது சேர்ந்து கொண்டது. அந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆடு இந்த ஓநாயை பார்த்து பேசிச்சு. என்று அந்த ஓநாயை பார்த்து அந்த ஆடு பேசிச்சு. அவை ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாயை தன் மந்தையை சேர்ந்த ஒரு ஆடு என்று நினைத்து கொண்டன. தலையை ஆட்டியவாறு ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய் தனக்குள்ள சிரிச்சு கொண்டது. மாலையில அவற்றோடு ஓநாயும் ஆடுகளை அடைக்கும் பட்டிக்கு சென்றது. ஆட்டுத்தோளால் மூடப்பட்ட ஓநாய் ஆடு போலவே தோற்றமளித்தது. அதனால ஆட்டு இடையனுக்கு ஆடுகளுக்கும் நடுவில் ஓநாய் இருப்பது தெரியாது. நாட்கள் சென்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆடு காணாமல் போவதை இடையன் கவனித்தான். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆடுகள் எப்படி காணாமல் போகின்றன என்று தன்னையே கேட்டுக்கொண்டான். நான் மிக எச்சரிக்கையாக தான் அவற்றை கவனித்துக் கொள்கிறேன் என்று எண்ணி வருந்தினான். ஆனால் அவனுக்கு காரணம் தெரியவில்லை. இப்படி இருக்கையில தினமும் இரவில் அவை தூங்கும் போது ஒவ்வொரு செம்மறி ஆடாக இந்த ஓநாய் கொன்று தின்று வந்தது. கொன்று தின்று நன்றாக கொழுத்து இருந்தது. ஒரு நாள் இடையன் பட்டிக்கு வந்தான். அவனுடைய உறவினர்கள் வெகு தொலைவில் இருந்து அங்கு வர போவதாக அவனுக்கு செய்தி வந்திருந்தது. அவர்களுக்கு விருந்து படைக்க எண்ணினான். பட்டியை சுற்றி பார்த்தான். மூலையில இருந்த நல்ல கொழுத்த ஆடு அவன் கண்ணில் தென்பட்டது. அதை கொண்டு நல்ல விருந்து படைக்கலாம் என்று அவன் தீர்மானித்தான். வெட்டும் இடத்திற்கு அதை கொண்டு போன இடையன் அது ஆடு அல்ல ஓநாய் என்பதை தெரிந்து கொண்டான். அவன் மிகவும் வியப்படைந்தான். தினம் இரவில் எவ்வாறு ஒவ்வொரு ஆடாக காணாமல் போகிறது என்பது இப்போது அவனுக்கு புரிந்தது. அதற்கு தக்க தண்டனை கொடுக்க விரும்பினான். அந்த கொடிய ஓநாயை ஆட்டிடையன் கொன்று விட்டான். இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, வேடம் கலைந்ததால் வேதனை உறுதி. அதாவது பேராசை பெருநஷ்டம். பை குட்டீஸ்.